தடையை மீறி போதையில்லா தமிழகம் பேரணி தாராபுரத்தில் 400க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் போதையில்லா தமிழகம் என்ற விழிப்புணர்வு பேரணிக்கு போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் விதி லீடர்ஸ் அமைப்பினர் மாற்று இடத்தில் பேரணியை நடத்தினர். அனுமதி கோரி முன்கூட்டியே விண்ணப்பித்திருந்ததாக அமைப்பினர் தெரிவித்த நிலையில் காவல்துறையினர் அனுமதி வழங்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகம் அருகே தொடங்கிய பேரணியில் பங்கேற்பாளர்கள் போதை ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு பதாதைகள் ஏந்தி பொதுமக்களுக்கு துண்டு பிரச்சுரங்களை வழங்கினர். தொடர்ந்து நடைபெற்ற கருத்தரங்கில் மாணவர்கள் போதை பழக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் சுமார் 400க்கும் மேற்பட்டோர், அதில் 200 மாணவிகள் உட்பட கலந்து கொண்டதாக அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். வேதா நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் முனியப்பன். மாவட்டம் தாராபுரம் தாலுகாவில் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வருகிறேன். நான் வி த லீடர்ஸ் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் கீழ் சமூக சேவைகள் செய்து வருகிறோம். இங்கு இப்போ வி த லீடர்ஸ் என்ற அமைப்பின் போதையில்லா தமிழகம் என்ற மாநாடு நேற்று பொள்ளாச்சியில் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இன்று தமிழகம் முழுவதும் போதை ஒழிப்பு பேரணி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பகுதிகளாக. இப்பொழுது நம்ம திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகா பகுதியில் இன்று வி த லீடர்ஸ் சார்பாக போதை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் போதை விழிப்புணர்வு சம்பந்தமான பிரச்சாரங்களும் அது சம்பந்தமான துண்டு பிரச்சாரங்களும் விநியோகிக்கப்பட்டது. இதன் மூலமாக போதையினால் பாதிக்கப்பட்ட போதையினால் மாணவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டு வருகின்றனர். அவர்கள் அதை தடுக்கும் நோக்கத்திலும் தமிழகத்தை காக்கும் நோக்கத்திலும் வி த லீடர்ஸ் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் ஒரு விஷயம் என்னவென்றால், போதையில்லா தமிழகம் என்ற விஷயத்தை நமது மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட மராத்தானில் கலந்து கொண்டு அதற்கு எதிர்க்காக பிரச்சாரம் நடத்தியுள்ளார்கள். ஆனால் நமது தாராபுரத்தில் போதை விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்த காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை. அதையும் மீறி நாங்கள் இந்த போதையில் ஒழிப்பு பிரச்சாரத்தை மாணவர்கள் மத்தியில் சிறப்பாக நடத்தியுள்ளோம். இதன் மூலமாக பொதுமக்களும் மாணவர்களும் போதை விழிப்புணர்வு சம்பந்தமான நல்ல விஷயங்களுக்கு ஆரோக்கியமான ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இது சம்பந்தமான போதை ஒழிப்பு சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தையும் வி த லீடர்ஸ் தமிழகம் முழுவதும் முன்னெடுத்து பயணிக்கும் என்றும் இதற்கு பொதுமக்களும் மாணவர்களும் அனைவரும் ஆதரவு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போதை ஒழிப்பு ஆதரவு பிரச்சாரம் நடத்தும் பொழுது அதற்கு தமிழக அரசும் அனைவரும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இதுவே வி த லீடர்ஸ் என்ற எங்கள் நிறுவனத்தை நடத்தும் போது மட்டும் காவல்துறை இதுக்கு அனுமதி மறுக்கிறது. இருந்தாலும் மக்களின் பேராதரவுடன் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை போதை ஒழிப்பு மாநாடு என்ற சமூக நிகழ்ச்சியாக பார்க்க வேண்டும், அரசியல் நோக்கத்தோடு பார்க்காமல் சமூக விழிப்புணர்வு பிரச்சாரம் என்ற நோக்கத்தோடு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.